ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப் கன்வர்ஷன்ஸ். அதாவது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி கன்வெர்ட் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டைப் கன்வர்ஷன்ஸ் வந்து எதுக்காண்டி போவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்டீஜர் நம்பர் இருக்குது, எனக்கு அதை வந்து ஃப்ளோட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ வந்து நான் சம் வந்து கால்குலேட் பண்ணுறேன், ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறப்ப எனக்கு ஃப்ளோட்டிங்கில் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா வந்து சம்மை நான் வந்து இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் உங்களுக்கு தேவைப்படுறது தான் இந்த டைப் கன்வர்ஷன்ஸ். ஓகே, இதுக்கு என்ன சின்டாக்ஸ், நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன டேட்டா டைப்பு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட்குள்ளே அதோடய வேல்யூவை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன வேரியபிளில் நீங்கள் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்டீஜரை வந்து ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக இந்த மாதிரி டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், வேல்யூ, அதை ஷார்ட்டாக நான் வேல்யூ சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நான் ஒரு வேரியபிள் வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இன்டீஜர் இல்லையா, 45ங்கிறது ஒரு இன்டீஜர், அதை வந்து நான் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளோட்டாக மாற்றணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் கோட் எழுதணும். இந்த சின்டாக்ஸ் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் எனக்கு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் ஃப்ளோட்னு டைப் பண்ணணும்னு பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, இப்போ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த வேல்யூவும் கொடுக்கலாம். ஸோ நான் வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறேன் வேல் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ளோட் ஆஃப் வேல்னு கொடுத்தோன்னே எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 45 அப்படிங்கிற இருக்கிறது எனக்கு 45.0ன்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், நம்பர் NO அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை போட்டு வைக்கிறேன், 45.67832 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணால் அந்த டேட்டா டைப் எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதனால் நான் இன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த வேரியபிள் நேமை நான் போட்டுக்கிறேன். என்ன வேரியபிள் நேம், இங்கே வந்து NO நம்பர் அப்படிங்கிறது தான் அந்த இது. இப்போ நான் வந்து என்டர் அமுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வர்ஷன் வந்து பாசிபிள். அதாவது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டீஜர் ஒரு நம்பரை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 0.0 அப்படிங்கிறது ஆட் ஆயிடுது. ஆனால் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்லேருந்து நீங்கள் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டெசிமல் நம்பருமே வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து ட்ரங்கேட் ஆயிரும், அதாவது வந்து அது ஃபுல்லாகவே டெலீட் ஆயிரும் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்டீஜர் போர்ஷன் மட்டும் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ரவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.